ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பொங்கல் வரபடியே நான் சாமி ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் இந்த கோல்ட் திங்ஸுகள் விளக்குகள் எல்லாம் எடுத்து கீழே கொண்டு ஊற போட்டு வச்சுக்கிறேன், எல்லாம் கழுவுறதுக்காக. இப்போ எல்லாம் சுடு தண்ணிக்குள்ளே பச்சை கற்பூரம் கொண்டு போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல புது துணியால் நல்லா புழிஞ்சிட்டு சாமி படங்கள் எல்லாத்தையும் இருக்கா க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பிள்ளையாரப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தட்டில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்துட்டேன், வழியில் எடுத்துட்டு இப்போ நான் ஈர துணியால் துடைக்க போகிறேன். துடைச்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா டஸ்ட் விழுந்து. ஓகே, இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சது. இனி விளக்குகளையும் 2-3 சாமிகிட்ட படம் வந்து வைக்கணும். இதெல்லாம் எடுத்து கழுவணும். எல்லாம் எடுத்து ஓகே. இப்போ வந்து நல்ல ஹொட் வாட்டருக்குள்ளே பேக்கிங் பவுடர் சோப்புகள் விட்டு மேலே விளக்குகள் எல்லாம் கழுவ போகிறேன். திருநூறு டப்பா, அம்பி பூட்டி, அப்படியே 2-3 காமாட்சி விளக்குகள் நான் கொஞ்சம் மூட போட்டுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி இருக்கணும். பொங்கல் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லாம் கலந்து வர ஓகே. நான் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி போட்டு தேய்க்கிறேன். ப்ரஷ் வந்து எப்பவும் புது ப்ரஷ்ஷை தான் புதுசாக தான் எடுத்தேன். சாமி படங்கள் சாமி இதுகள் க்ளீன் பண்ணும்போது புதுசாக எடுப்போம். இப்போ நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா கழிச்சுன்னு வருது பார்த்தீங்க. ஓகேல, கழுவிட்டு பார்க்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பொங்கல் செய்கிறதான் வேலை. எவ்வளோ சாமான் கையெல்லாம் வெடியுது. சரியா, எல்லாம் புளியெல்லாம் போட்டு நல்லா வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.